guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 11 நீட் பயாலஜில ஃபைகோமைசைட்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபைகோமைசைட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கிங்டம் ஃபங்கை வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இதுல வந்து ஜஸ்ட் நான் நேம்ஸ் மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவேன். அதை பத்தி டீட்டெயிலா கிங்டம் ஃபங்கை வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபைகோமைசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸ், அதாவது தண்ணி இருக்கிற இடத்துல தான் இந்த ஃபங்கை வந்து இருப்பாங்க. அண்ட் ரொம்ப ஈரமா இருக்கிற உட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஈரமா இருக்கிற இடத்துலயும் இவங்க வந்து இருப்பாங்க. பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ளிகேட் பாரசைட்ஸா இருப்பாங்க. பாரசைட்ஸ் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிங்டம் ஃபங்கை வீடியோவை பாருங்க. ஆப்ளிகேட் பாரசைட்ஸ் அப்படின்றது ஹாஸ்ட பூராவுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். அவங்க லைஃப் சைக்கிள் ஃபுல்லாவுமே அந்த ஹாஸ்ட டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் ஆப்ளிகேட் பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மைசீலியம் வந்து ஏசெப்டேன் அண்ட் சீனோசைட்டிக். சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னா என்னன்றது நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். செப்டே கிராஸ் பால்ஸ்லாம் இருக்கும். ஏசெப்டேட் அப்படின்றதுனால இவங்களுக்கு அந்த செப்டே கிராஸ் பால்ஸ் வந்து இல்லாத மைசீலியமா தான் இருக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மொட்டைலா இருந்ததுன்னா, அதாவது மூவபிள் ஃபங்கையா இருந்ததுன்னா ஜூஸ்போர்ஸ் அண்ட் நான் மொட்டைலா இருந்ததுன்னா ஏப்ளானோஸ்போர்ஸ். இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸ்போர்ஸ் வந்து ஸ்பொராஞ்சியம்ல எண்டோஜீனஸா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எண்டோஜீனஸ் அப்படின்றது அந்த ஆர்கானிசம்க்கு உள்ளே வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது தான் எண்டோஜீனஸ், வித்தின் அன் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஜைகோஸ்போர் அப்படின்றது 2 கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகுறது தான் ஜைகோஸ்போர். இந்த கேமெட்ஸ் வந்து மார்பாலஜிக்கலா, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபீச்சரா சிமிலரா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் சிமிலரா இருந்ததுன்னா ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே சிமிலரா இல்ல அப்படின்னா ஆனைசோகேமஸ் ஆர் ஊகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட எக்ஸாம்பிள் என்னெல்லாம் அப்படின்னா மியூக்கர், ரைசோபஸ், ஆல்புகோ. ரைசோபஸ் அப்படின்றது பிரெட் மவுல்ட் அப்படின்றது நம்ம கிங்டம் ஃபங்கை வீடியோல பார்த்திருந்தோம். அதான் ரைசோபஸ். அண்ட் பாரசிட்டிக் ஃபங்கை, மஸ்டர்ட்ல இருக்கிற பாரசிட்டிக் ஃபங்கைவை ஆல்புகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டயக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மியூக்கர். மியூக்கர் தான் நம்மளோட ஃபைகோமைசிட்ஸ், அதாவது இந்த ஃபங்கை தான் மியூக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபைகோமைசிட்ஸ் கேட்டகரி. ஸோ ஓவர்வியூவா சொல்லணும் அப்படின்னா இது ஈர நிலத்துல தான் இருக்கும், ஈரமான இடத்துல அந்த மாதிரி இடத்துலயும் இருக்கும். அண்ட் பிளான்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ளிகேட் பாரசைட்ஸா வந்து இருப்பாங்க. இவங்க வந்து மைசீலியம் வந்து சீனோசைட்டிக் ஏசெப்டேட் மைசீலியம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மொட்டைலா இருந்தா ஜூஸ்போர், நான் மொட்டைலா இருந்தா ஏப்ளானோஸ்போர். ஸ்போர்ஸ் வந்து அந்த ஆர்கானிசம்க்கு உள்ளே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் 2 கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகுறத ஜைகோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேமெட்ஸ் வந்து சிமிலரா இருக்கலாம், டிஸ்சிமிலரா இருக்கலாம் ஆஸ் பர் மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ். சிமிலரா இருந்ததுன்னா ஐசோகேமஸ், சிமிலரா இல்லைன்னா ஐசோகேமஸ் ஆர் ஊகேமஸ். எக்ஸாம்பிள் வந்து மியூக்கர், ரைசோபஸ், ஆல்புகோ. ஸோ இவ்வளோதான் ஃபைகோமைசிட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஆஸ்கோமைசிட்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.